Well, hello guys, welcome to our channel. This channel is about Java programming language. Let me start with the introduction. I hope that this video is useful to all of us. Chrome open பண்ணிக்கோங்க. Chrome open பண்ணிட்டு Java introduction டைப் பண்ணுங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் W3 கிளாஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ ஜாவா இன்ட்ரடக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். வாட் இஸ் ஜாவா? ஜாவா இஸ் அ பாப்புலர் அண்ட் பவர்ஃபுல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிரியேட்டட் இன் 1995. ஜாவாங்கிறது ஒரு பவர்ஃபுல்லான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது பாப்புலரும் கூட. இது எப்போ க்ரியேட் பண்ணுறாங்கன்னா 1995ல் ஜேம்ஸ் காஸ்லிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் சன் மைக்ரோ சிஸ்டம் அப்படிங்கிற கம்பெனியில் தான் அதை டெவலப் பண்ணுறாரு. இட் இஸ் ஓன்டு பை ஆரக்கிள் இன் 2009. இது ஆரக்கிள்ங்கிற கம்பெனி இந்த ஜாவாங்கிற சாஃப்ட்வேரை வாங்கிடுறாங்க. எப்போன்னு கேட்டிங்கன்னா 2009. அண்ட் மோர் தென் 3 பில்லியன் டிவைசஸ் ரன் இன் ஜாவா. மோர் தென் 3 பில்லியன் டிவைசஸ் ஜாவாவால் ரன் ஆகுது. இட் இஸ் யூஸ்டு ஃபார், இது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. மொபைல் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பாட்டிஃபை, ஊபர், ட்விட்டர் இது எல்லாமே ஜாவாவால் தான் டெவலப் பண்ணாங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைன்கிராஃப்ட், மேட்லாப் இதுவும் ஜாவாவில் தான் டெவலப் பண்ணாங்க. வெப் அப்ளிகேஷன் ஜாவாவில் டெவலப் பண்ணது என்னென்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் இது மாதிரி நிறையா இருக்குது. வெப் சர்வர்ஸ் அண்டு அப்ளிகேஷன் சர்வர்ஸ்னால் வெப் சர்வர் வந்து ஜாவாவில் டெவலப் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா ப்ராஜெக்ட் ஜாம்பைன். அப்ளிகேஷன் சர்வர் ஜாவாவில் டெவலப் பண்ணது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்மெயின். டேட்டா பேஸ் கனெக்ஷன் ஜாவாவில் யூஸ் பண்ணுற டேட்டா பேஸ் கனெக்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா ஜேடிபிசிங்குவோம். ஜேடிபிசினா ஜாவா டேட்டா பேஸ் கனெக்டிவிட்டி, இதை தான் ஜேடிபிசிங்குவோம். வை யூஸ் ஜாவா? ஜாவா எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஜாவா ஒர்க்ஸ் ஆன் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், விண்டோஸ், மேக், லினக்ஸ், ராஸ்பெரி பை எக்ஸெட்ரா. ஜாவா வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது எந்த விதமான ஓஎஸ்லையும் இன்ஸ்டால் பண்ணலாம். விண்டோஸ், மேக், லினக்ஸ், ராஸ்பெரி பை எக்ஸெட்ரா எந்த விதமான ஓஎஸ் இருந்தாலும் இதை இன்ஸ்டால் பண்ணலாம் ஜாவாவை. இட் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு. ஜாவாங்கிறது ஒரு மோஸ்ட் பாப்புலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த உலகத்தில் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இட் ஹேஸ் எ லார்ஜ் டிமாண்ட் இன் த கரண்ட் ஜாப் மார்க்கெட். மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாவா டெவலப்பர் ரோலுக்கு வந்து ஓப்பனிங்ஸ் நிறைய கொடுக்குறாங்க. அதுதான் இங்கே வந்து இட் ஹேஸ் லார்ஜ் டிமாண்ட் இந்த கரண்ட் ஜாப் மார்க்கெட்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஈஸி டு லேர்ன் அண்டு சிம்பிள் டு யூஸ். இதை வந்து ஜாவாங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் உங்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும். நீங்கள் C++ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இல்லை C# அப்படிங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா ஜாவா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஜாவாவோட கோடை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது தான் சிம்பிள் டு யூஸ்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ. நான் முன்னாடியே உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், எந்த விதமான காஸ்ட்டு கிடையாது ஜாவா இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. எல்லா டைப் ஆஃப் ஓஎஸ்லையும் ஜாவா இன்ஸ்டால் பண்ணலாம். இட் இஸ் செக்யூர், ஃபாஸ்ட் அண்ட் பவர்ஃபுல். இது பாதுகாப்பான ஓஎஸும் கூட, ஃபாஸ்ட்டாகவும் செயல்படும், அதே டைம் பவர்ஃபுல்லும் கூட. இட் ஹேஸ் ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட். இது வந்து ஒரு பெரிய கம்யூனிட்டி சப்போர்ட்டோட இருக்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கம்பெனியில் இப்போ ஜாவா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா கம்பெனியில் இருக்க ஒரு டீம் இருக்கும். அந்த டீம் ஃபுல்லாகவே வந்து பார்ட்டாக பிரிச்சுக்குவாங்க. ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணி டெவலப் பண்ணி தான் ஒரு சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுவாங்க. அந்த க்ரியேட் பண்ணுறது தான் இங்கே வந்து ஹியூஜ் கம்யூனிட்டி சப்போர்ட் அப்படிங்கிறாங்க. ஜாவா இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் programming language which gives a clear structure to programs and allows code to be reused, lowering development cost. ஜாவாங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் oops which gives a clear structure to programs. ஒரு கிளியரான ஸ்ட்ரக்சராக ப்ரோக்ராம்ஸ் கொடுக்குது. அது எப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு கர்லி பிரேசஸ் க்ரியேட் பண்ணிட்டு அந்த கர்லி பிரேசஸ்க்குள்ளே பல கோடை வந்து உள்ளடங்கி இருக்கிறதுனால இது வந்து கிளியர் ஸ்ட்ரக்சர் கொடுக்குது அப்படிங்கிறாங்க. அண்ட் அலோஸ் கோட் டு பி ரீயூஸ்டு. ஜாவா கோடை எத்தனை வாட்டி வேணாலும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம ரீயூஸ் பண்ணி கொடுக்கறதுனால இது வந்து டெவலப்மெண்ட் காஸ்ட் லோ பண்ணுது அப்படிங்கிறாங்க. As Java is close to C++ and C#, it makes it easy for programmers to switch to Java or vice versa. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், நீங்கள் C++ஓ இல்லை C# படிச்சிருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாவா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இட் இஸ் ஈஸி ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் டு ஸ்விட்ச் டு ஜாவா. அதாவது நீங்கள் இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜாவா படிக்கணும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க. இதோட உங்களுக்கு ஜாவாவோட இன்ட்ரடக்ஷன் வீடியோ முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஆப்ரேட்டர்ஸும் அடுத்து கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னங்கிறத பற்றியும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டோன்ட் ஃபர்கெட் டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸ்டே டியூன்ட் ஃபார் அப்கமிங் வீடியோஸ். தேங்க்யூ.